ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த காலவெளியில் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 சாமுவேல் எழுதின புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை மையமாக வச்சு நாம் பார்க்கலாம். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காக இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இந்த வசனத்தை மையம் வச்சு நம்ம பார்க்கலாம். இனி செய்தியோட தலைப்பு என்னன்னு சொன்னால், இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்கிற தலைப்பில் நான் பார்க்க போகிறோம். பொதுவாக இருள் என்று சொன்னால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. வெளிச்சத்தை தான் விரும்புவாங்க. ஒரு வீட்டில் லைட் இல்லைன்னா என்ன செய்வாங்க, அந்த இருளை போக்குவதற்காக விளக்கேற்றுங்க, இல்லை மெழுகுதிரி ஏற்றுங்க, இல்லை டார்ச் அடிங்கன்னு சொல்லுவாங்க. இது இயற்கை. அடுத்து ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பாதை தெரியாத போகும்போது டார்ச் லைட் பண்ணாங்க, நம்ம அதிலே போவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, இந்த வெளிச்சத்தின் பாதையில் போகணும்னு விரும்புவாங்க. ஏன்னா கால் தடுமாறி குடிக்கல விழுந்துடக்கூடாது, பாதை மாதிரி போயிடக்கூடாதுன்னு, இருட்டில் மாட்டிடக்கூடாதுன்னு நிச்சயவாங்க வெளிச்சத்தை விரும்புவாங்க. இது போன்ற பல விதங்களில் வெளிச்சத்தை என்ன செய்வாங்க, விரும்புவாங்க, இருளை வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் இங்கே சொல்லக்கூடிய வசனத்துடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், இருள் என்றால் பாவம் நிறைந்த வாழ்க்கை, சாத்தானுடைய வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். வெளிச்சம் என்று சொன்னால் பரிசுத்த வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து கொடுக்குற வாழ்க்கைன்னு அர்த்தம். அப்போது இருளை வெளிச்சமாக்குகிறவர் அப்படின்னா, பழைய வாழ்க்கையாகிய பாவ வாழ்க்கையை மாற்றி போட்டு பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கிறவர்னு அர்த்தம். அதனால தான் இருளை வெளிச்சமாக்குகிறவர்னா பாவத்தை போக்கி பரிசுத்தத்தை நிலைநாட்டுகிற வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே இன்னைக்கு இந்த வசனத்தை மையமாக்கி பார்க்குறோம். கர்த்தராகிய தேவரில் என் விளக்காக இருக்கிறேன், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் அப்படின்னா, பாவத்தையும் சாபத்தையும் சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் உள்ளடக்கியதான் இருளான வாழ்க்கை. இந்த இருளான வாழ்க்கையை அப்புறப்படுத்துகிறவர் இயேசு மட்டும்தான். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது, அவருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் பொழுது, வெளிச்சத்தை அவர் தந்து எல்லாவற்றையும் மாற்றுவார்னு இதை பார்க்குறோம். இந்த வசனத்தை யார் சொல்கிறாங்கன்னா, தாவீதுங்கிற ராஜா சொல்கிறார். ஒரு ராஜா இந்த அளவுக்கு சொல்ல காரணம் என்ன? ராஜா வீட்டில் என்ன செய்யும், பெரிய அரண்மனை இருக்கும், அதில் வெளிச்சம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, இருளை வெளிச்சமாக்குறவர். ஏன்னா அரண்மனையில் வெளிச்சம் எல்லாமே இருக்கும். ஒரு ராஜாவாக இருக்கிறவர், நாட்டுக்கே அதிபதியாக இருக்கக்கூடியவர், இருளை வெளிச்சமாக்குறவர்னு அவர் வீட்டை பற்றி அவர் கவலைப்படலை, வீட்டை பற்றி சொல்லலை, தேசத்தை பற்றி சொல்லலை. அவர் எதை சொல்கிறாருன்னா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சொல்கிறாரு. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் பலவே இருந்தாலும் இருளை வெளிச்சமாக்குறவர் என்ன அர்த்தம், இருளாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை, இருளாக இருக்கக்கூடிய நிலைமையை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் இயேசுங்கிறத சொல்ல வரார். அப்போ அவர் அரண்மனை குறித்து கவலைப்படலை, வீட்டில் விளக்கேறியில்லைன்னு சொல்லி அதை குறித்து சொல்லலை. அப்போ இருளை வெளிச்சமாக்குறவர்னு சொல்கிறார், வாழ்க்கையை குறித்து சொல்கிறார். இன்றைக்கி அன்னையுடைய வாழ்க்கை இருளில் மூழ்கி இருக்கிறது. அன்னையுடைய வாழ்க்கை இருட்டில் தானே இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, சீரழிந்து போய்கிட்டு இருக்கிறாங்க, எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. கரண்ட் சப்ளை இல்லை அப்படின்னா ஃபேக்ட்ரியில் ஓடாது, ஃபேக்ட்ரியில் ஓடாதுன்னா தொழிலாளிகள் வேலைக்கு போக முடியாது, தொழிலாளிகள் வேலைக்கு போகிறன்னா குடும்பம் நடத்த முடியாது, எதுவும் பிழைக்க முடியாது, எல்லாம் ஸ்தம்பித்து நின்று விடும். காரணம் இருள். அப்படிப்பட்ட இருள் எதையுமே செய்ய முடியாது செய்யக்கூடிய அப்படின்னா, அதே இருளாகிய பாவம் மனுஷனை ஸ்தம்பித்து நிற்க பண்ணும். அந்த நிலைமையை மாற்றுகிறவர் இயேசுதாங்கிறத ராஜாவாகிய தாவீது புரிந்து கொண்டிருந்தார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளும், தேவ ஜனங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், என் வாழ்க்கை நாசமாக போச்சு, என் வாழ்க்கை நல்லாவே இல்லையே, என் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்குது, என் வாழ்க்கைக்கு என்ன முற்றுப்புள்ளி கிடைக்கும், இப்படி ஆகிட்டே சொல்லி கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க. இதெல்லாம் இருளான காரியங்கள். இந்த இருளான காரியங்களை வெளிச்சமாக மாற்றக்கூடியவர் இயேசு தான். அந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி கூப்பிடும்போது, இருளை வெளிச்சமாக்கின இயேசு, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை மாற்றின இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்னா, இருளை வெளிச்சமாக்குகிறவர் இயேசுங்கிறத புரிந்து கொண்டு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ முன்னேற வேணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த செய்திக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இருளை வெளிச்சமாக்குறவர் இயேசுங்கிறத புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் வெளிச்சமாக்குவதாக அறிந்து கொள்ள முடியும். எனவே அதை சொல்கிறது, நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான்கிறார். இயேசுவை பின்பற்றும் போது இருளான வாழ்க்கை போய்விடும், இருளும் போய்விடும். ஆகவே ஜீவ ஒளியை கொடுக்கக்கூடிய, ஒளியாக இருக்கக்கூடிய, வாழ்க்கை ஒளியாக இருக்கக்கூடிய இயேசுவை பின்பற்றுவோம், இருளை அகற்றுவோம். தொடர்ந்து செய்திக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே வெற்றியுள்ள ஒளியின் வாழ்க்கையை பெற வேண்டும் என்று சொல்லி
எங்கும் நிறைந்த ஊழியங்கள் உங்களை வாழ்த்துகிறது. ஆமேன்.